எதுக்காக இத்தனை நாளா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, கிட்டத்தட்ட இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுமே சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னு கேட்டேன்னா, ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். ஒருத்தர் ரோஹித் சர்மா, இன்னொன்னு விராட் கோலி. 2 பேரும் 3வது மேட்ச்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ரோஹித் சர்மா தலைவன் செஞ்சுரியை போட்டாப்ல, விராட் கோலி தலைவன் ஹாஃப் செஞ்சுரியை போட்டாங்க. 2 பேரும் நாட் அவுட்ல முடிச்சு வெற்றிகரமா ஒரு சேஸ் பண்ணி வெற்றிகரமா முடிச்சு சந்தோஷமா அப்படியே பவலியனுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல சீரீஸை 2-1 தோத்துருவேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியாத அளவுக்கு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன். இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணுமா இல்ல இதுக்கு ஃபீல் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதா போயிடுச்சு இந்த சீரிஸ் டோட்டலாவே பார்த்தோம்னா. ஆனா ஒரு எக்ஸைட்டிங்கான சீரிஸ், நிறைய டேக் அவேஸ் நமக்கு இந்த சீரிஸ்ல இருந்தாலும் கூட நிறைய வாட்ச் அவுட்ஸும் இருக்கு. அதாவது என்னென்ன செய்யணும் இந்தியால வந்து பார்த்தோம்னா நிறைய லூப் ஹோல்ஸ் டு பி ஃபில்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. பட் இருந்தாலுமே கூட நிறைய குட் திங்ஸ் தட் ஹேப்பன் இந்த சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இதுல என்னன்னா நம்மளெல்லாம் விட இந்த சீரீஸ்ல வந்து இந்த 3வது மேட்சை பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஹெட் கோச், ஹெட் செலக்டரா இருக்கக்கூடிய நம்மளுடைய அஜித் அகர்கர் தான். எனக்கு தெரிஞ்ச மனுஷனுக்கு தூக்கமே வந்திருக்காது நேத்தெல்லாம். ரொம்ப மன உளைச்சல் இருந்திருப்பாரு. ரோஹித் சர்மா செஞ்சுரி, விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரி தான் போட்ட பிறகு எப்படி இவனுங்களை இப்ப நம்ம டீம் இருந்து தூக்குறது அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு இப்போ ஜீர்ணிக்க முடியாம ஜெலிஸ்ல குடிக்கிற கதையா இப்ப என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருப்பாரு. சோ எல்லாத்த பத்தி விரிவா பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையில வரப்போற T20 இதுக்கும் பாத்தீங்கன்னா அடுத்து வரப்போகுது. அதையும் பத்தின ஒரு ப்ரிவியூவா பாத்துருவோம். சோ இது ரிவ்யூ கம் ப்ரிவியூ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MSG கிரிக்கெட் வித் மர்ஃபி சூனாபான் லோக்கல் கூன். என்னகா ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சிவனேன்னு இருந்தா ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணிட்டு பேசாம அப்படியே போக வேண்டியதானே. உன்னை யாராச்சும் திரும்ப இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டோமா? சம்பந்தமே இல்லாம வந்து 2வது மேட்ச் நம்ம போனதான் எடுக்கிறதுக்கு போறேன். 2வது மேட்ச் நான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், இந்தியா வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் சீரீஸ் வந்து 2-1. எனக்கு அவன் பண்ணும்போது சர்க்காசா பண்ணிருக்கான் போல இருக்கு. நம்ம தான் வந்து இவனை வந்து கொஞ்சம் மிஸ்லெட் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப பாரு அவனுக்கு முகம் ஃபுல்லா பாரு சிரிப்பு மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே சொல்றது போன மேட்ச் அப்படியே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம போனோம் வருத்தப்பட்டாராமா. வருத்தப்பட்ட மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு திடீர்னு வந்துட்டு அப்படியே இது மாதிரி பண்ணிட்டு இப்படியும் ஒரு தோசை திருப்புறது, இப்படி ஒரு தோசை திருப்புறது. ஏன்னா சொன்னாடே என்னது இதெல்லாம் என்னதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து சில்லறையை சதற விட்டாலும் கூட ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த கடைசி மேட்ச்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், பட் சீரீஸை தோத்துட்டோம். அது வந்து உண்மையாவே கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. நிறைய வந்து ஏன்னா வந்து ஓடி வந்து நம்மளுடைய ஃபிக்சர்ஸ்ல கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 2027 வேர்ல்ட் கப் அஹெடா நம்ம போகும்போது நிச்சயமாக இது எல்லாத்தையும் லுக் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஆட போறது இந்தியாவிலேயோ இல்ல வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ட்ராக்கே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ட்ராக்கா இருக்க போது. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி பேஸ்ல வரக்கூடிய ட்ராக்ஸ் அப்படிங்கிறப்ப நிச்சயமா இந்தியா வந்து இதை வந்து கான்சியஸாவே இதை அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ சொன்னா சோ வந்து இந்தியா தோத்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு, இவன் வேற வந்து ஆரம்பிப்பா நான் வந்து பாத்தியா மிடில் ஆர்டரே இல்லாம நாங்க ஜெயிச்சா பாத்தியா, நாங்க அப்படி இல்லாம ஜெயிச்சா பாத்தியான்னு சொல்லிட்டு பில்டப் கொடுப்பேன். பில்டப் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இந்த சீரிஸ் ஓவராலா எப்படி நீ பாக்குற இந்த சீரிஸ எல்லாத்தையும் பத்தி நீ சொல்ல, அப்புறம் அடுத்து அப்படியே லோக்கல் கோட் நீங்க சொல்லுங்க. அப்படியே இது பண்ணுவோம். இது எக்ஸ்பெக்டட் தானே, இதுதான் நடக்கும் நான் சொன்ன முன்னாடி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோல. இல்ல நீ இது மாத்திட்ட. அதான் சொல்ல நான் சொல்றத கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். செகண்ட் மேட்ச் இந்தியா ஜெயிச்சா 2-1 இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். செகண்ட் மேட்ச் யார் ஜெயிச்சா? ஓ இவர் பத்தியா, அதாவது வார்த்தை ஜாலங்கள் விளையாடுறான் நம்ம. என்ன நடக்கக்கூடியதுதான். அதாவது சில நேரங்களில் பிரெடிக்ஷன்ஸ் தப்பா போறதுதான் எனக்கு புரியுது. வந்து பிரெடிக்ஷன்ஸ் வந்து இதாகிறது தான். அதுக்காக வந்து இப்படியா பல்ட்டி அடிக்கிறது, பொறுமையா பல்ட்டி அடிச்சிருக்கலாம். பல்ட்டி அடிக்கலப்பா. எங்க பாரு குணே, நீரா சாட்சி, நீ சிரிச்சிட்டு இருக்கான் பாரு அவன். அவன் சாட்சி தந்திட்டு அவன் நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். செகண்ட் ஓடியில இந்தியா ஜெயிச்சா 2-1 இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். செகண்ட் ஓடியில யார் ஜெயிச்சா? ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. பட் ஹாப்பி தான். இல்ல இருக்கிறது 3 ஓடி. 2வது மேட்ச் இந்தியா ஜெயிச்சா 2-1 தான். 2வது மேட்ச் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா 2-1 தான். ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு சீரிஸ். இந்தியா நான் சொன்னேன் நானு செகண்ட் ஓடிஐ பிரிவியூல அதான் சொன்னேன். செகண்ட் ஓடிஐ இந்தியா ஜெயிச்சாங்கன்னா 2-1 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான் நான் சொன்னேன் நானு. கண்ணீரும் உப்புதான், கடல் நீரும் உப்புதான், உன்கிட்ட இது கேள்வி கேட்கறது என் தப்புதான் அப்படிங்கிற மாதிரி நீ கண்டினியூ பண்ணு. முடியல என்னால, ஏற்கனவே தோத்து டிப்ரெஷன்ல இருக்கேன். வேணா நீ இதுக்கு மேல பேசாத, கண்டினியூ பண்ணிடு. பட் ஆனா ஃபைனல் ஓடிஐல பாத்தீங்கன்னா ரோக்கோன்னு சொல்லி இதுக்குதான் இது ஃபர்ஸ்ட் ஓடிஐல இருந்து இது பாத்துருக்க வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்லி மெயினா எஸ்பெஷலி எதனால தோத்தனா இந்த டாஸ் இருக்கு பத்தியா, அதுதான் ரியல் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா ப்ளே பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடியில பாத்தீங்கன்னா ரெய்னி கண்டிஷன்ஸ், ஸ்விங் சீம் ஆகிற கண்டிஷன்ஸ்ல டாஸ் ஐ திங்க் 19 டாஸஸ் கண்டினியூஸா லூஸ் ஆமாடா. இது எப்படா ப்ராபபிலிட்டி எப்படா எனக்கு புரியல. ப்ராபபிலிட்டி ஹெட் அண்ட் டைல் 50-50 தான். இன்னும் சாம்பிள் சைஸ் அதிகமா பண்ணாலும் கூட 47-53 தான் அப்படியே இருக்கும். ஹெட் அப்படிதான் இருக்கும். எப்படா 19 டாஸஸ்
லூஸ் அண்ணா பண்ண இதெல்லாம் முடிஞ்சு அண்ணா இது நம்ம தலைவர் ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டு தெரியுமா? தலைவர் ரோஹித் சர்மாலும் இப்ப இறங்கா கில்லு காசு கண்ட்ரி அப்படிதான். ஆகுது. ஆமா ஆமா ஆமா, அது கேர்ஸ் மாதிரி கடி எடுத்து கிட்டத்தட்ட சொல்ல போனா. உண்மைதான் அது உண்மைதான். ஒரு பேட் லக் தான் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஓடிஐ இல்ல செகண்ட் ஓடிஐல ஏதாவது டாஸ் இருந்தா கூட நம்ம ம். வின் பண்ணிருக்கலாம் மேட்ச். டாஸ் ம். பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்சுவலி. உண்மையா சொல்ல போனா கண்டிப்பா அது ஒரு கண்டிப்பா. இது. ம். ம். பட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சி ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கும் செகண்ட் ஓடிஐ தேர்ட் ஓடிஐ பத்தி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பத்தினா ஃபர்ஸ்ட் ஓடிஐல பத்தினா ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ம். 10 ம். ஓவர்ஸ்ல ம். கரெக்டா. ம். 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 செகண்ட் ம். ஓடிஐல அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. தேர்ட் ம். ம். ஓடிஐல ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டாங்க, கில் விக்கெட். ம். ஓகே, ம். சோ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் குட் சைன் ஃபார் இந்தியா. பட் ஆனா பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ம். ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படியா சிட்னி வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ். ஓகே, அதனால ம். நம்ம ம். தப்பிச்சிட்டோம். ஓகே, ம். ம். வாஷிங்டன் ம். சுந்தர் ரொம்ப சூப்பரா போட்டு அக்ஷர் பட்டேல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் தான் அந்த வந்து ரன் ஃப்ளோவை வந்து கண்டெயின் பண்ணி ஒரு அளவு ஆமா கொண்டு ஆமா. வந்துட்டு அதுக்கப்புறம் வாஷிங்டன் ம். சிட்டியில உள்ள கொண்டு வந்துட்டு அப்படியே சோக் பண்ணாங்க, ரன் சோக் பண்ணாங்க. ம். 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 இது குல்தீப் ஆக்சுவலி ஏர்லியில அடி வாங்கிட்டாரு, போட்டு பொழந்துட்டாங்க ஆமா ஆமா குல்தீப்பை. ஆமா ஆமா. பால் அந்த அளவுக்கு டேர்ன் ஆகலன்னு சொல்லி குல்தீப்பை பொழந்துட்டாங்க. பட் லேட்டர் ஹாஃப்ல கம்பேக் பண்ணாரு அவர். ஓகே, ம். பட் ஆனா சீமிங் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வரிட். பட் ஆனா ஹர்ஷித் ராணா, நம்ம எல்லாம் கலாய்ச்சோம் ஹர்ஷித் ம். ராணா. ம். பட் நல்லா ம். போட்டாரு. இல்ல ம். ஐ திங்க் செகண்ட் மேட்ச் கான்ஃபிடன்ஸ் வந்து தேர்ட் மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி மேபி நெக்ஸ்ட் சீரிஸ்லயும் இதே மாதிரி அவர் சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தா he will perform well. So it's a good sign for India. நம்பர் டவுட்டே லைன்ல ஒரு வேண்டாம். அவர் கண்டிப்பா. அவர் கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. அவர் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணாம போங்க, நீங்க ஆடுங்க ஆடாம போங்க, நீங்க எனக்கு டீம்ல ஹர்ஷித் ராணா வேணும், எனக்கு இந்தியா டீமே வேணாம்னு சொல்லிட்டு தலைவன் போயிடுவாரு கம்பீர் எல்லாம். சோ அவர் கண்டிப்பா ஆட போறாரு, டவுட் இல்ல. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா ஆடினாரு. நீ அக்ஷர் ஆமா. பட்டேல் அப்படின்னு நீ சொன்னனால ஆக்சுவலா வந்து ம். பிஃபோர் கோயிங் வித் இது ம். அடுத்த நீ போன முன்னாடி அக்ஷர் பட்டேல் ஹாஸ் பீன் லைக் an unsung hero in this Indian cricket team. Exactly டா. பார்த்தனா கிட்டத்தட்ட ம். அந்த அந்த மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கிடைக்காமயே போயிருக்கு. ஏன்னா ஓவர் த ஷேடோவாவே அவர் போயிருக்காரு. ஒரு பக்கம் அவர் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நம்ம அதை வந்து கவனிக்கிறதே இல்ல. அது அண்டர் த ரேடார்ல போற மாதிரி போயிருது. ஏன்னா நிறைய Exactly. விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய பவுலிங் ஃபிகர்ஸ் காட்டுறவங்க மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர ம். அவங்க அந்த மாதிரி போறதுக்கு ரீசன் இந்த பக்கம் ஒருத்தர் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காருங்கிறத நம்ம மறந்துடுறோம். அது வந்து கிட்டத்தட்ட 2024 வேர்ல்ட் கப்ல இருந்து பார்த்தோம்னா T20 வேர்ல்ட் கப்ல இருந்து பாத்தீங்கன்னா T20 அக்ஷர் வேர்ல்ட் பட்டேல் கப்ல has been இருந்து continuously ஃபைனல்ல performing. மெயின் குரூஷியல் ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் அக்ஷர் பட்டேல் தான். விராட் உண்மை கோலிக்கு உண்மை உண்மை. கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அக்ஷர் பட்டேல் தான் அக்ரெசிவா விராட் கோலி ஆடினாரு. ஒரு கட்டத்துல அந்த ஆர்டர் வரல, அங்க கொஞ்சம் ம். அவர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தார் ஒரு பக்கம் ரன் பால் கண்டிஷன்ல T20ல. ம். அப்ப Exactly. அக்ஷர் பட்டேல் கொடுத்த அந்த மொமெண்டம் தான் கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்து அடிக்க வச்சது. கிட்டத்தட்ட he played a very crucial role in that also. So ஆமா. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவர் வந்து உண்மையாவே ரொம்ப 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 crucial ஆன ஃபேக்டர், இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் ம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாரு. ராணா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட he is trying to silence his critics அப்படிங்கிறது எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட மனுஷன் வந்து நம்மளே வந்து நிறைய சொல்லியிருக்கோம், ராணாவுக்கு வந்து எப்படி இவ்வளவு சான்ஸ் கிடைக்குது, இப்படி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட ராணா இஸ் பர்ஃபார்மிங் ஹிம்செல்ஃப், அப்படி ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உண்மையாவே ஒரு நல்ல பர்ஃபார்மரா தான் தெரியுது. ஆனாலுமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவருக்கு கொடுக்கப்படுற சான்சஸ், அதாவது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாத்துமே இருக்குது. இப்ப ம். பர்ஃபார்ம் பண்றது இல்லங்கிறது யாருக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு கடை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பத்தி இப்போ பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச் தேர்ட் மேட்ச் பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரெஸ்டட், புரியுதா? நீ குல்தீப் இன்ஜர்டு ஏதோ ஒண்ணு கூட்டு வந்து அங்க இது பண்ணிட்டாங்க. கூட்டு வந்து நம்ம ஹர்ஷித் ராணா டீம்ல ரீட்டைன் ஆகுறாரு. ஆனா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு, டவுட் கிடையாது. ஆனா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அது நம்ம ஈக்குவலா வந்து ஹர்ஷதீப்புக்கு சொல்லணும். பதிலா ஹர்ஷதீப் விட ஹர்ஷித் ராணா பிரெஃபரன்ஸ் தராங்க. பிகாஸ் அதான் சொல்றேன், அவருக்கு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாருங்கிறதுக்கு நம்ம கன்ஃபார்ம் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். அந்த கிரெடிட்டை யாருமே ஸ்டீல் பண்ணவும் முடியாது. ஆனா அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்தியா டீமுக்கு அந்த கரேஜ் அண்ட் ஃபெய்த் இருக்கு போல அவர் மேல மேபி இருக்கலாம், என்னன்னு தெரியல. நீ சொல்லுப்பா. பட் கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். பட் இதே ஆப்பர்ச்சுனிட்டி மத்த பிளேயர்ஸ் கிடைக்குமா? அதுதான் நானே யோசிக்கிறேன். அதான் நான் கேட்கிறேன். அந்த பார்சியாலிட்டி தான் இங்க பிரச்சனை இருக்கு. இப்ப யாரு ஹர்ஷித் ராணாவுக்கு நமக்கு ஏதாவது பாய்க்கா தகராறு இல்ல மத்த கிரிட்டிக்ஸ்க்கும் யாருக்காவது என்ன ஹர்ஷித் ராணாவுக்கு என்ன சொத்து தகராறா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ராணா வந்து எப்படி இவருக்கு இவ்வளவு சான்ஸ் கிடைக்குதுங்கிறது எல்லாருக்குமே கேள்வி. அவர் வந்து பர்ஃபார்ம் பண்றாரு பிரச்சனை இல்ல. இதே ஆப்பர்ச்சுனிட்டி மத்த பிளேயர்ஸ்க்கும் கொடுத்தா இட்ஸ் ஓகே, வெல் குட் மேனேஜ்மென்ட்னு சொல்லலாம். ஓகே, பட் ஆனா இதுதான் இங்க பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தூக்கிடுறாங்க. ஹர்ஷதீப் எல்லாம் என்ன பாவம் பண்ணாரு சொல்லு? ஒடிஐல ஒரு சான்ஸே கொடுக்க மாட்டேங்க. இந்த சீரிஸ்ல ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதனால ஹர்ஷதீப் சான்ஸ் இல்லனா கண்டிப்பா கிடைச்சிருக்காரு. பெஞ்ச்ல உட்கார்ந்து வார்ம் பண்ணிருப்பாரு. கரெக்ட்டா பர்ஃபார்ம் பண்ணால கிடைச்சிருக்காரு வாய்ப்பு. இதான் பாயிண்ட். அதே மாதிரி சொல்லு கூனு, நீ வாப்பா. பாவம் கூனு ரொம்ப நேரமா சிரிக்க வச்சே வெயிட் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுப்பா. கடைசில கூனுக்கு வந்து கூனு பேர் வைக்காம ஸ்மைலிங் பேச வச்சலாம் நினைக்கிறேன். எல்லா வீடியோலயும் சிரிச்ச முகமாவே இருந்து இது பண்றப்பா கூனு. சொல்லுப்பா, சொல்லு. ஆக்சுவலி இந்த சீரீஸ் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸா தான் இருந்துச்சு. நிறைய நமக்கு தெரிய வந்துருச்சு எப்படி இருக்கு நம்ம கரண்ட் இந்தியன் டீம் சிச்சுவேஷன். ஆக்சுவலி அந்த நம்ம கிராஜுவல் இன்க்ரீஸ் பார்க்கும்போது, அப்புறம் பேட்டிங் சைட் பார்க்கும்போது கொஞ்சம் இது இருக்கு. ரோஹித் அண்ட் கோலி அவங்க விட்டுட்டு பாக்கி எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குமே. பர்டிகுலர்லி நம்ம பார்க்கும்போது சுப்மன் கில் கன்சர்ன் பார்க்கணும் கண்டிப்பா. அவரு ஃபார்ம் வந்து ரொம்ப இதாக இருக்கு ப்ராப்ளி.
அது வந்து கண்டிப்பா அவங்க எடுத்து பார்த்து தான் ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஃபார்ம் அவரோட டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா தேவை. இனிஷியலி இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஸோ அண்ட் கேப்டன்சி வைஸ்லயும் பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது ரோஹித் சர்மா கூட எடுத்து கேப்டன்சி பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆமா இனிஷியலி ரோஹித் சர்மா கேப்டன்சி விராட் கோலி நிறைய இன்புட்ஸ் அதான் கொடுத்தாங்க, அதான் நிறைய ஹர்ஷித் ராணா இன்புட்ஸ் கூட கொடுத்தாரு. இனிஷியலி ஒரு ஹர்ஷித் ராணாக்கு முன்னாடி அந்த கேட்ச் பிடிக்கிற மூலியா ஒரு இது கொடுத்திருந்தாரு. ஏன் இந்த மாதிரி போட்டுருக்க, கரெக்டா போடு அந்த மாதிரி ஒரு கன்சா. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு கேட்ச் வந்துருச்சு அந்த கேட்ச் விக்கெட் கரெக்ட் கரெக்டா. ஸோ ஸ்லிப்ல. நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இது இருக்கு, தேவை இருக்கு இந்த கரண்ட் டீமுக்கு வந்து. அதனால இவங்க 2 பேர் கண்டிப்பா இந்த ஒரு இன்னும் ஃபர்தர் வர ஓடிஐஸ் ஆடினாதான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஒரு டீச்சிங் நாலேஜ் வந்து அவங்க கைடன்ஸ் இருக்கணும்னா இவங்க 2 பேர் கண்டிப்பா டீம்ல இருந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் டீம் வந்து நல்ல டீம் தான், ஆக்சுவலி நல்ல டீம், நல்ல ஃபார்ம் இருக்கு. பட் த திங் இஸ் த கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டாக்டிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இவங்க கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கத்துட்டு தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா இந்த சுமன் கில் அவங்க எல்லாம் இவங்க கிட்ட இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து கிராப் பண்ணி அதை ஃபர்தர் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த 2027 வேர்ல்ட் கப் வந்து கண்டிப்பா இன்னும் பெட்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் வுட் பி அ கன்சர்ன் ஃப்ரம் மை சைடு ஆக்சுவலி. இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல இருந்து அவங்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. இதுதான் என்னோட அதாவது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு நம்மளுடைய விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டீமில் ஆடியே ஆக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கோரிக்கை. நீங்க சுப்மன் கில்லே கேப்டன்சியை வச்சுக்கோங்க, ஆனா இவங்க கண்டிப்பா டீம்ல ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கேள்வி. கிட்டத்தட்ட எல்லா ஃபேன்ஸ்மே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வாப்பா சூனா ஏதாவது வச்சிருக்காங்க. ஆனா ஆனா இந்த கிண்ட்ரா சீரிஸ்க்கு முன்னாடி கிண்ட்ரா கிண்டு கிண்டு இல்ல ஆனா இந்த அஜித் அகர் கம்பீர் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ கேப்டன்சில இருந்து ரோஹித் சர்மா தூக்கி கில்ல கொடுத்தது. அது எதுக்கு தேவையில்லாம பண்ண மாதிரி சின்ன பாத்தீங்கன்னா ஒரு 8 kgs லூஸ் பண்ணிருக்காரு, வெயிட் லூஸ் பண்ணி செம்ம ஃபிட்டா இருக்காரு. ஏன்னா வேர்ல்ட் கப் ஆடி ஆகும்னு சொல்லி அபிஷேக் நான் இன்டர்வியூல பார்த்தேன். ஆக்சுவலி அவர் சொல்லியிருந்தாரு, அவரு கூட தான் ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவரும் ரோஹித் சர்மா ட்ரெயின் பண்ணி நல்லா ஃபிட்டா இருந்து நல்லா டைமும் பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2019 ரோஹித் சர்மா மாதிரி ஆடிட்டு இருக்காரு, அந்த பழைய ரோஹித் சர்மா வெர்ஷன் 3 மாதிரி. வெர்ஷன் 1 வந்து 2019 to 2023 வரைக்கும் அவர் கேப்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் வெர்ஷன் 2, இப்போ வெர்ஷன் 3 மாதிரி கொஞ்சம் மெச்சூர் ஆடிட்டு இருக்காரு. சோ இது அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது தேவையில்லாம சுபன் கில்லையும் போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ண, பிகாஸ் டெஸ்ட் கிரிக்கெட் அதுலயே அவர் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. சோ அது ஒரு சைடு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பிரச்சனை மீன்ஸ் அது ஒரு ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. இப்போ ஓடிஐ புதுசா அது ஒரு சைடு ப்ரெஷர். ஓகே, சோ அதுக்கப்புறம் கில் வந்து எல்லா ஃபார்மேட் ஆடிட்டு இருக்காரு, கண்டினியூஸா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. சோ நிறைய ஃபிட்டிக் இருக்கும், கரெக்டா அவர் மைண்ட்லயே இருக்கும், நிறைய பிரச்சனை நிறைய இருக்கும். அதனாலதான் மெயின் காரணம் அவங்க ஃபார்மோட மெயின் ப்ராப்ளம். ஃபார்ம் கூன் சொன்ன மாதிரி பாரு, ஃபார்மே இல்ல பாரு, ஒண்ணுமே பண்ணல. இப்படி இல்ல, நீ என்னதான் பெரிய பிளேயரா இரு, பிக் டீம்ஸ் அடிச்சாதான் நீ பிஸ்தா பிளேயர், கரெக்டா? சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 4 டீமோட அடிச்சா பெரிய கிரேட்டஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. அந்த 4 டீம் தவிர எல்லா டீம் கூட கில் அடிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வேற நான் ஓப்பனா சொல்றேன், சேனா அடிச்சது இல்ல. அது டெஸ்ட்ல வந்து இங்கிலாந்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, வெல் அண்ட் குட். இதே மாதிரி ஓடிஐ மத்த ஃபார்மேட்லயே கொண்டு வந்தா நல்லா இருக்கு. டீம் இந்தியாவுக்கு பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் இவர் வந்து எல்லா பிரஷரும் ரோஹித் சர்மா விராட்னே வரக்கூடாதுல கொஞ்சம். இப்ப ஸ்ரேயஸ் குட் பாசிட்டிவ். செகண்ட் ஓடிஐல பாத்தீங்கன்னா 60 odd ரன் அடிச்சாரு, சூப்பரா ஆனாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ரிப்கேஜ் கிட்டே போட்டு அவரை பண்ணாங்க. அது கரெக்டா டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டான்ஸ், பேட்டிங் ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா லைட்டா ட்வீக் பண்ணி கரெக்டா ஆடினாரு. பண்ணி செகண்ட் ஓடிஐல சூப்பரா ஆனாரு. தேர்ட் ஓடிஐல பேட்டிங்கே வரல. சோ ஸ்ரேயஸ் இஸ் குட் பாசிட்டிவ். அப்புறம் கேஎல் ராகுல் சொல்லவே வேணாம், அவரு எப்படின்னு தெரியும். ஆனா அக்ஷர் பட்டேல் வெரி குட் பாசிட்டிவ் இன் பேட்டிங். நம்பர் 5ல வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தி மெயின் திங் வந்து வாஷிங்டன் சுந்தர், ஐ அம் ஹாப்பி. ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பேட்டிங் பண்ணலைன்னா பவுலிங்ல பண்ணிடுறாரு. பேட்டிங் சைடுல பிரச்சனை இல்லடா. அந்த விஷயத்தை ஒண்ணு மறந்துடுறோம்ப்பா. வாஷிங்டன் சுந்தருக்கும் பார்த்தா கம்பீர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு, நல்ல ஒரு அவருக்கும் ஹர்ஷித் ராணா சான்ஸ் கொடுக்க பேசுறோம். வாஷிங்டன் சுந்தருக்குமே அந்த மாதிரி ஏதாச்சும் வகையில சான்ஸ் கொடுத்துறாரு, அதுவும் நடக்குது இந்த டீம்ல. வாஷிங்டன் சுந்தர் கம்பீர் செல்ல பிள்ளையா இருக்காரு. பண்ணிட்டே தான் இருக்காரு. பேட்டிங்ல அடிக்கலனா பவுலிங்ல விக்கெட் எடுத்துறாரு, பவுலிங்ல ஒழுங்கா போலனா பேட்டிங்ல அடிச்சிராரு. அவரு ஏதோ பண்ணிராரு, கரெக்ட்டா யூட்டிலிட்டி கிரிக்கெட் மாதிரி ஏதோ பண்ணிராரு. பேட்டிங் சைடுல பிரச்சனை இல்ல எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி இப்ப ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துட்டாருன்னா டீம் கொஞ்சம் செட் மாதிரி கடப்ப. மெயின் பிரச்சனை பவுலிங் தான் எனக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அது அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வேற ஆடி. இப்ப ரீசெண்டா கூட SA20 இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா எல்லா பிக்சர்ஸும் வியர் அந்த பழைய சவுத் ஆப்பிரிக்கன் மாதிரி எல்லாம் இல்லையாமா. அந்த பால் அது என்னது பால்னால சீமிங் ஃபாஸ்டா வருதுல, அந்த மாதிரி செஞ்சுரியன் அந்த மாதிரி பிச்சர்ஸ் இருக்குல்ல, அங்க மட்டும்தான் பால் நல்லா அந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் மாதிரி நல்லா சீம் பால் நல்லா வருது. மித்தபடி இருக்கிற போர்ட் எலிசபெத் அப்புறம் வந்து பால் அந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா பால் டர்ன் இந்தியன் பிச் சப்கண்டினென்டல் கண்டிஷன்ஸ் மாதிரி தான் இருக்குதாமா. சோ அந்த ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. இன்கேஸ் அப்படிதான் இருந்துச்சுன்னா ஐசிசி வந்து எப்படி இருந்தாலும் இதை தலையிட்டு இனி இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ரீவாம்ப்க்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஒதுக்குவாங்க தெரியுமா? அப்போ இன்னுமே அது வந்து டெவலப் ஆக தானே தெரியும்.
இந்த நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படி மாத்துவாங்க ஆச்சுன்னா இல்லையா? ம் அப்படி பண்ணுனாங்கன்னா ம் இந்தியாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை, ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்ல. ஓகே ஆனா ஜெய்ஸா இருக்காரு, அதனால ஜெய்சா. பட் ஆனா இதே இப்ப இருக்கிறது அப்படியே 2027 வந்துச்சுன்னா இந்தியாக்கு அட்வான்டேஜ். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்துட்டோம்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நடந்துச்சு பத்தி அதே காம்பினேஷன் இங்க கொண்டு வந்தோம்னா, சோக் ஏன்னா பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டே ரெண்டு கிரவுண்ட்ல மட்டும் தான் செஞ்சுரியனும் அப்புறம் ஜோகனஸ்பர்க், ரெண்டே ம் ரெண்டு கிரவுண்ட்ல மட்டும் தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் லைக் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் மாதிரி சீமிங் ம் ஸ்விங் எல்லாம் ம் நடக்கும். மித்தபடி ம். மித்த இருக்க வராதே. கிரவுண்ட்ல பத்தி அப்போ நீ பாரு பிக்சர்ஸ்ல ஆப்கானிஸ்தானோட நம்ம மேட்ச் ஆடுவோம், அப்படிதான் வரும் பிக்சர் பாரு. ஆப்கானிஸ்தானோட உனக்கு மேட்ச் போடுவாங்க அங்க. என்ன ஆஸ்திரேலியா கூட நல்லா திருப்புற ட்ரக்கா ஒரு பாரு ஒரு மேட்ச் குடுப்பாங்க நமக்கு. கொடுத்தா தலைவன் நல்லது. படுவா பாரு தலைவன் அங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு ஏன்னா போடுவாரு. அப்படித்தானே வேர்ல்டு கப்ல லக்னோல போய் இங்கிலாந்து கொடுத்த மத்தியில எப்படி சென்னையில ஆஸ்திரேலியாவோட வேற level. எப்படி நல்லா திருப்புலி ட்ராக்ல போயிட்டு ஆஸ்திரேலியா மேட்ச் ஆடா பாத்தியா, மறக்க முடியுமா அதெல்லாம் முடியவே So, சூப்பரான so ஒரு இந்த இதுதான். இப்ப இருக்கிற கண்டிஷன் அப்படியே 20 இருந்துச்சுன்னா இந்தியா ஃபேவரட் தான் சொல்லுவேன். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வந்துட்டோம்னா வச்சுக்கோ, வருண் ம். ஆமா. சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வந்துட்டு பும்ரா உள்ள வந்துட்டா, ஹர்திக் பாண்டியா வந்துட்டானா ஐ திங்க் ம். கொஞ்சம் நல்லாவே டீம் செட் டீம் இஸ் செட் தான் சொல்லுவேன். பட் த சூப்பர். மெயின் பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் தான். பிகாஸ் ம். கன்சர்ன் வந்து அந்த பவுலிங்ல ஓகே ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு ம். பிரச்சனை இருக்கு, ம். ஒரு ம். கில்லோட ஃபார்ம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு கன்சர்ன். ஓகே மித்தபடி குட். ம். இந்தியா இஸ் ஆல் குட். நான் ஜெயிக்க வேண்டிய சீரிஸ் சின்ன சின்ன ம் அந்த உண்மை. அதான் லக்குனால செகண்ட் மேட்ச் கூட ஜெயிக்க வேண்டியது மேட்ச், நெக் டு நெக்கா ஜெயிக்க தான் ஜெயிக்கவே போச்சு. மேட்ச் ஆக்சுவலி பவுலிங் நல்லா தான் போட்டிருந்தாங்க, பட் அந்த 36 ரன் to ஷார்ட் 40 ஹவர்ஸ்ல மேட்ச் போச்சு. எக்ஸாக்ட்லி அந்த எக்ஸாக்ட்லி. டைம்ல அது தான் எதனாலனா மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அக்ஸரும் வாஷிங்டன் வந்து மிடில் ஆர்டர் ஃபுல்லா போட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி. போன மேட்ச்ல கில்லே அந்த தப்பு பண்ணிட்டாரு. ஆமா ஆமா. வாஷிங்டன் சுந்தருக்கு ம். ஃபுல் கோட்டா கொடுக்கல, அக்ஸர் பட்டேலுக்கும் ம். பெருசா ரொட்டேஷன் தப்பு கரெக்டா சரியில்லை. ஏன்னா தேர்ட் ஓடியில பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரோஹித் சர்மா கோலியில கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ண கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கரெக்ட். விஷுவல் பாத்தியில மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சு ஆமா ஆமா கரெக்ட். ஆமா. பேசினாங்க. ம். அதான் கரெக்ட். So, அந்த மாதிரி செகண்ட் ஓடியில கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா who knows, like இட்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்லலாம் 2-1 இந்தியன் ம். ஜெயிச்சிருக்கலாம். பட் ம். ஆனா ம். ம். ஃபைனலி என்ன ஸ்கோர் கார்ட் டெல்ஸ் 2-1 இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா தான். சோ ம். சிரிப்பு 2-1 பிளேயர் ஆஃப் ஆஸ்திரேலியா தான். சைலண்டா சொல்றாரு. அதான் அப்படியே அப்படியே பாலிஷா பேசலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. பட் ஜோக்ஸ் அபார்ட் சொன்னா நீ வந்து சொன்ன இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். இந்தியா வந்து இப்ப என்ன பிளான்ல இருக்காங்க நமக்கு தெரிஞ்சது வந்து 3 ஃபார்மேட்டுக்கு ஒரே ஒரு கேப்டன். அவங்க வந்து சுப்மன் கில் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபார் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் அப்படிதான். சூரியகுமார் யாதவுக்கு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2026 வேர்ல்ட் கப் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கேப்டன்சில வைப்பாங்கன்னு எனக்கு இந்த தோணுது. மறுபடியும் சொல்ல சூரியகுமார் தலையில கழுத்துல கத்தி இருக்குது தெரியுமா? ஏன்னா உண்மை பேட்டிங் உண்மை. பெர்ஃபார்மே பண்றது இல்ல. கரெக்ட். டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவர் அப்படியே அப்படியே அது வந்து வந்துடுறாரு. அப்படியே ஒரே ஓகே இது இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஆமா சூரியகுமார் யாதவ் ஒருவேளை 2026 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துட்டாருன்னா மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் கண்டினியூ. ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர மத்தபடி எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லவே இல்லை. சுப்மன் கில் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை பொழந்து தள்ளி விட்டு உள்ளே செல்வதற்கான அத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு கண்பராக தெரியுது, வீக்கா தெரியுது. அண்ட் இப்போ இவங்க வந்து இந்த ஹேஸ்ல எடுத்துட்டாங்கப்பா. இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இந்த இதே எடுத்துறணும்னு சொல்லி இவங்க எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப கூட இவங்க வந்து இதா யோசிச்சு இந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்ப கூன் சொன்ன மாதிரி இவங்க 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 ரெண்டு பேர்த்தையும் ஆட வச்சுதான் 2026 வேர்ல்ட் கப்புக்கு புஷ் பண்ணணும்னு போயிட்டாங்கன்னா பெட்டர். இல்ல இவங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எடுப்பேன் நான் இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு இது பண்ணாங்கன்னா இதா போகும். இன்னொன்னு பாயிண்ட் நான் கேட்க வேண்டிய நினைச்சது, பும்ராவை வெஸ்ட் இண்டீஸ் கூட இருக்கக்கூடிய மேட்ச் ஆட வச்சுட்டு எதுக்கு ஆஸ்திரேலியா கூட டிராப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. இந்த லாஜிக் எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தான் அவர் டெஸ்ட் ஆகப்படணும். கரெக்டா? இந்தியால வெஸ்ட் இண்டீஸ் கூட யாரும் வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது அன்னைக்கு வேணா மைட்டி வெஸ்ட் இண்டீஸ், இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் என்ன டீம் அதுக்கு நீ வந்து எந்த பிளேயர்ஸ் ஆடி இருக்கலாம். இல்லப்பா எனக்கு புரியல. வேற வெஸ்ட் இண்டீஸ் போய் தோத்துருவீங்களா இப்போ? இப்போ இருக்க நீ இந்தியா பி டீம் டீம் எடுத்து திருப்பி ஆடினா வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருவீங்க நீங்க. இல்ல அப்படிதான் அது இந்தியால ஆடுற ஹோம் கண்டிஷன்ஸ்ல நீங்க ஆடி இல்ல. எனக்கு புரியல. ஏன்னா பும்ராக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீ கொடுத்து பாத்துருக்கணும். 3 மேட்ச் தானே, ஒரு ஓடி மேட்ச் ஆட மாட்டாரா? ஏன் டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கிறீங்க, ஓடி மேட்ச் ஆட வைக்க மாட்டீங்க? அவர் இங்க ஆடி இருக்கணும். ஆக்சுவலா சொல்ல போனா நீ இந்த மேட்ச் அவர் ஆடி இருக்கணும். சொல்ல போனா இந்த 3 சீரீஸ் ஆடி இருக்கணும் நிச்சயமா. கரெக்டா? அவர் இங்க டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கோம். நீங்க இங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் கொண்டு போக முடியும். நீங்க எங்க இந்தியா நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல பாட வச்சு எனக்கு புரியல. எங்கே ஆட வச்சா அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் ஆட வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே யூஸ் இல்ல. அது டெஸ்ட் சீரிஸ் ஆடினா ஆடி இந்த மேட்ச் எதுக்கு ரெஸ்ட் அவரு? அதுவே வந்து ஒரு பிளண்டர் தான். கிட்டத்தட்ட பார்த்தா பிளண்டர் மிஸ்டேக் ஆகும். என்ன பிளான்ல பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சொல்ல போனா கண்ணு கம்மி தான். அதாவது இந்த சீரிஸ் வந்து நம்ம கிட்ட ஆக்சுவலா இது வந்து இது நம்ம ஜெயிக்க முடியாத சீரிஸ்லாம் கிடையாது. இது நம்ம ஜெயிச்சிருக்கலாம். கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணிருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த சீரிஸ் ஜெயிச்சிருக்கக்கூடிய சீரிஸ் தான். நிச்சயமாக இது வந்து டோக்கல் சீரிஸ்ல கிடையாது. இதே தப்பு தான் நம்ம இங்கிலாந்துலயே பண்ணோம். ஞாபகம் இருக்கு, இங்கிலாந்துலயே ஜெயிச்சிருக்க வேண்டியது டெஸ்ட் சீரிஸ். ஆமா 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 2-2 போய் டிரா ஆச்சு. கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. கடைசியில விட்டோம். கடைசியில கோட்டை விட்டோம். நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு கடைசியில கோட்டை விட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ல கடைசியில வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். அவ்வளவு வித்தியாசம்.
சோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதா மாறிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெத்தாஜிக்கா நம்ம போய் ஓகே நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஆடிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பிக்சர்ஸ் வாஸ் ஃபக்கிங்லி ஃபேவரபிள், ரொம்ப ஃபேவரபிள், ஜாலியா இருந்தாங்க. கரெக்டா எல்லா பிக்சர்ஸ் இப்படி இருந்த பிக்சர்ஸை கொடுக்க முடியாது இந்தியாவுக்கு, அப்படி கொடுத்தாங்க பிக்சர்ஸ். நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு, அவங்களுக்கு ஆப்போனன்ட் வந்து அந்த அந்த கிரவுண்ட்லயே சைடே தொட முடியாத மாதிரி சைடு. நீ ஃபாஸ்ட் பவுலிங் போடுவியா வா நீ ஸ்பின் ட்ராக் விளையாடு, நீ ஸ்பின் பவுலிங் போடுவியா வா ஃபாஸ்ட் பவுலிங் விளையாடு. ஆப்கானிஸ்தான் பெங்களூர்ல கொடுத்தான் பாத்தீங்களா? அப்படிதான் இருந்துச்சு. அப்படி எல்லாம் நமக்கு இருக்கும்போது ஃபேவர் தான். எல்லாமே ஃபேவரபிளா இருந்தும் கடைசியில வந்து ஒரே ஒரு சின்ன பிசிறு அது என்ன தப்பு பண்ணி இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த பிட்ச் அந்த பேட் கமிஷன் பிளாக் சைடு சொன்னார்ல, கொடுப்பான், black பிளாக் side. சைடு ரெட் சைடு கொடுத்தா ஃபாஸ்ட் பவுலிங் ஒர்க் அவுட் ஆயிரும். தலைவனுக்கு ரொம்ப பொறுமையா பிளாக் சைடு கொடுத்தோம், நடந்துச்சு. ஐபிஎல் இருந்து எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஆடி பழகின அவங்களுக்கு அது என்ன பிரச்சனை, ஆடிடுவோம் அப்படின்னு ஆடிட்டாங்க. அதான் பாயிண்ட். ஆடிட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. டாஸ் தோத்தோம், வந்தாங்க பேட்டிங் ஆடணும். எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ் பிரச்சனை தான் மர்ஃபி. டாஸ்க்கு ஏதோ டியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை இருக்கு. டாஸ் கில்லுக்குமா கில்லுக்கு போயா கில்லு அதாவது சொல்லலாம். அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோர்னமெண்ட் நமக்கு பெருசா காசு பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி போகாம எப்படியாச்சும் இந்தியா வந்து கரை சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தான் என்னுடைய கருத்தாவும் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அதான் நினைக்கிறோம். சோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸ், ரொம்ப ஜாலியா போச்சு. பட் இருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரிஸ் தோத்துட்டாங்கன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட நிறைய பாசிட்டிவ்ஸ் கிட்டத்தட்ட இந்தியன் ஃபேன்ஸ் ரசிகர்கள் ஹாப்பி, நாங்க ஹாப்பி அப்படிங்கிறது பைசா வசூல் அப்படிங்கிற மாதிரி ரோக்கோட பார்ட்னர்ஷிப்போட இந்த சீரிஸ் முடிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப 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 சந்தோஷம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக சுபம் கார்டு போட்டு இந்த சீரிஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். 2027 வேர்ல்ட் கப்க்கு இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய சின்ன 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 டோர்னமெண்ட்ஸ், அதாவது ஓடிஐ சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இந்தியா ஆடுறாங்க அப்படிங்கிறனால ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் சீரிஸ் எடுத்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்ல அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் ரெட்டிஃபை பண்ணி இந்தியா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு 2027 வேர்ல்ட் கப்ல ஆட வச்சுட்டு அப்புறம் ஃபார்வர்ட் கொடுக்கறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அஜித் அகர்கர் சார், நீங்க இந்த இதை பாத்தீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் தயவு செஞ்சு காட்டாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ரோஹித் சர்மா இருக்க வெஞ்சன்ஸ் உலகத்துக்கே தெரியும். நீங்க அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. ஆமா, அது ஏன்னா அது ரொம்ப 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 மிஸ்டேக்கா போய் முடிஞ்சிடும் இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பணிவான கோரிக்கையா வச்சுக்கிட்டு இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எங்க பேஜ் இருக்கு MSG கிரிக்கெட், அதையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. சோ தேங்க்யூ சோ மச் கைஸ். Yes, love you all and bye bye.